அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 138 சங்கீதம் 6 வசனம். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உயர்ந்தவர், இந்த உலகமெல்லாம் படைத்தவர், இந்த சராசரங்களை படைத்தவர், கடலில் வாழும் ஜீவ சந்துக்களை படைத்தவர், பூமியில் வாழும் மிருக ஜீவனை படைத்தவர், உயர்ந்தவர். ஆனால் அந்த உயர்ந்தவர் தாழ்மை உள்ள நோக்கி பார்க்கிறார். போத ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இமயமலை போல உள்ளவர். நீங்கள் நானும் அவரு கீழே ஒரு எறும்பை போல் இருக்கிறவர்கள். ஒரு தாழ்மையா இருக்க வேண்டும். உங்களை நோக்கி பார்ப்பார். வேதத்திலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வாசிக்கட்டும். நியாயாதிபதி புத்தகம் 1 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களில் வாசிக்கிறோம். காலேப் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் இப்படி சொன்னான், இந்த கீரியாத் செபோரை பிடிக்கிறவர்களுக்கு என்னுடைய மகளை பாகம் செய்து கொடுப்பேன் என்று சொன்னான். அந்த பட்டணம் மிகவும் வலிமையான பராக்கிரமசாலி நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்தை பிடிக்கிறவர்களுக்கு என் மகளை பாகம் பண்ணி கொடுப்பேன், திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொன்னான். அவன் தம்பி ஆகிய உத்தேனியல் அதை பிடித்தான். பிடித்ததும் அந்த மனிதன் தன்னுடைய மகளை பாகம் பண்ணி கொடுக்கின்றான். காலை பாகம் பண்ணி கொடுக்கின்றான். பாகம் பண்ணி கொடுத்து அவள் கழுதில் ஏறி தன் வீட்டுக்கு போகும் பொழுது கழுதி விட்டு கீழே இறங்கி அப்பாவிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். அப்பா, எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தீர், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். உடனே தகப்பனார் காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்தார். அருமையான சகோதரனை, தகப்பனிடத்தில் கேட்பதற்கு கழுதி விட்டு கீழே இறங்கி தன்னை தாழ்த்தினார். ஒரு தகப்பனிடத்திலே கீழே தாழ்த்தி கேட்கும் பொழுது கொடுத்தது போல பரம தகப்பன், உன்னை உருவாக்கிய தகப்பன், அவரிடத்தில் நீ தாழ்மையாக உன்னுடைய பெருமை, படிப்பு, அதிகாரம் எல்லாவற்றையும் கீழே வைத்துவிட்டு கீழே இறங்கி தாழ்மையோடு நீங்கள் கேளுங்கள். மேற்புறத்திலும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார், கீழ்ப்புறத்திலும் கொடுப்பார். மேற்புறம் என்பது பரலோகம், கீழ்ப்புறம் என்பது உலக ஆசீர்வாதம். ஆம், தாழ்மை உள்ள ஒரு மனிதனை நோக்கி பார்க்கிறார். தம்பி, ஆண்டவருக்கு முன்னே உங்களை தாழ்த்துவீர்களா? சிலுவையிலே உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தாரே, இரத்தத்தை சிந்தினாரே, அந்த சிலுவைக்கு முன் உங்களை தாழ்த்துவீர்களா? தம்பி, உனக்கு ஒரு நல்ல வேலை தருவார். தங்கச்சி, ஒரு நல்ல ஒரு திருமண காரியத்தை உனக்கு செய்து வைப்பார். அம்மா, ஐயா உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்க அவரை நோக்கி பாருங்கள், தாழ்மையோடு நோக்கி பாருங்கள். ஆம், உங்களை ஒரு நோக்கி பார்க்கிறார். உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். அவரை பாருங்கள், கல்வாரி சிலுவை பாருங்கள், கழுது விட்டு கீழே இறங்கி வாருங்கள். மேற்புறத்திலும் ஆசீர்வாதம், கீழ்ப்புறத்திலும் ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு சிறு ஜபம் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர் தங்களை தாழ்த்துகிற இந்த பிள்ளைகளை நோக்கி பாரும். காலேப் தன் மகளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்தது போல தண்ணீர் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். வறண்ட வாழ்க்கை வேண்டாம், கண்ணீரின் வாழ்க்கை வேண்டாம். ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you.